அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த பொரிச்ச கூட்டு அப்படிங்கிறத விதவிதமாக ஒவ்வொரு காய்கறிகளை வச்சு நம்ம பண்ணலாம். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி மிக்சடு வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பொரிச்ச கூட்டு பண்ணி. அதே மாதிரி காலிஃப்ளவர் வச்சு பொரிச்ச கூட்டு பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு அவரைக்காயை வச்சு நம்ம பொரிச்ச கூட்டு பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் அதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரைக்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அலம்பி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் 3 மிளகாய் வத்தல், கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், ஒவ்வொரு ஸ்பூனு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், தனியா, இது எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்றாமல் ஒரு பாத்திரத்தில் நான் மிளகாய் வத்தலையும் இந்த தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி, இதையும் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்ல வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். தனித்தனியாக இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்ல மொறுமொறுன்னு திரிக்கிற அளவுக்கு இதை நாம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். லேசாக இதை வறுத்துட்டு அடுத்ததாக தேங்காயும் போட்டு நான் இதை வறுத்து மிக்சியில் ஒரு ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியாக இதை அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக அந்த பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு வச்சுக்கிறேன். இந்த அவரைக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் அலம்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம், பாசிப்பருப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை அடுப்பை பெருசாக வச்சுட்டு கொதிக்க வைக்கிறோம். அது நான் ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு அதில் நம்ம ஏற்கனவே நறுக்கி அலம்பி வச்சிருக்கக்கூடிய அந்த அவரைக்காயும் அதில் கொட்டிடுறேன். ஒரு 10 நிமிஷம் அது நல்ல வேகட்டும். வெந்த பிறகு இந்த அவரைக்காயை தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதுக்கு நம்ம உப்புலாம் எதுவும் போட தேவையில்லை. இதை ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பாசிப்பருப்போட இந்த அவரைக்காயை வெந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். குக்கரில் போட்டு விசில் விட்டுறக்கூடாது, நல்லா குழஞ்சி போயிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை நல்ல அடுப்பை பெருசாக வச்சுட்டு கொதிக்க வச்சா போதும். நல்ல ஒரு 50 to 75% இது நல்லா வெந்துடும். இப்போ நம்ம பாத்திரத்தில் கொஞ்சம் ரெடியாக தக்காளி, நம்ம ஒரு தக்காளியை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த தேங்காய், மிளகாய் வத்தல் இதெல்லாம் வறுத்து வச்சிருக்கிற கரைசலையும் நம்ம கட்டியாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டு கொஞ்சம் தாளிச்சுக்கிறோம். இப்போ இந்த ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் நல்ல மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் கொட்டிடுறேன். தக்காளி கரைசலையும் அதில் கொட்டிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் கரைசலையும் இதில் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு இதை கொதிக்க விடணும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயும் அதில் போட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த அவரைக்காய் பொரிச்ச கூட்டு செய்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் அதை வெறுமனே சாப்பிட்லாம். அதில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. அது கொதித்த பிறகு ஒரு 3 நிமிஷம் கழித்து நாம் வேக வச்சு வச்சிருக்கிற அந்த அவரைக்காயும் அதில் போடணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், இந்த அவரைக்காயை போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நல்லா கலக்கிட்டு நம்ம
வேக வச்சு வச்சிருக்கிற அந்த அவரைக்காயையும் இதில் இந்த பாத்திரத்தில் அப்படியே கொட்டிடுறேன். இதன் பிறகு நம்ம வந்து இதில் உப்பு ஆட் பண்ணுறோம். இந்த குவான்டிட்டிக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். இந்த கூட்டு நல்ல திருப்தியாக தாராளமாக சாப்பிட்டாலே 5 பேர் சாப்பிடலாம். இதை நல்ல கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் மீடியமாக அடுப்பை வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அவரைக்காய் பாசிப்பருப்பு இதனோடு சேர்ந்து இந்த கூட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். நல்ல வெந்துடும். இது இந்த தேங்காய் கரைசலோடையும் நல்ல மிக்ஸ் ஆகணும். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் பொரிச்ச கூட்டு ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இதை சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். இதை வந்து வெறுமனே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் எந்த சாதத்துக்கும் இதை நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இதை இந்த கூட்டு போட்டு பிசிஞ்சே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம PSN கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். இது PSN கிச்சன்.